இங்கிலாந்து vs ஆஸ்திரேலியா செகண்ட் T20 மேட்ச் சோஃபியா கார்டன் கார்டிஃப்ல நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்றது பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். சோஃபியா கார்டன்ஸ் கார்டிஃப் இது வரைக்கும் நியூட்ரல் ட்ராக்கா தான் இருந்திருக்கு. பிச்சில் நல்ல பேஸ் அண்ட் பவுன்ஸ் இருக்கும். ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு இனிஷியல் சி மூவ்மெண்ட் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஓப்பனர்ஸ் கண்டிப்பா ஸ்ட்ரகிள் ஆவாங்க. லேட்டர் ஆக ஆக பேட்டிங் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இது வரைக்கும் இங்க நடந்த மேட்சஸ்ல மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. தென் டெக்கில் ஹார்டா அடிச்சு பவுல் பண்ற பவுலர்ஸ் இங்க விக்கெட்ஸ் எடுக்க முடியும். பால் பெருசா எல்லாம் ஹோல்ட் ஆகாது. ஸ்பின்னர்ஸ்ன்னு பார்த்தா பிச் ஈஸியா ட்ரை ஆகாது. ஸோ ஸ்பின்னர்ஸுக்கு பெருசா டேன் இருக்காது. பட் ரெண்டு டீம் பேட்டர்ஸும் ஸ்பின்னர்ஸுக்கு எகென்ஸ்டா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அதை கன்சிடர் பண்ணணும். இங்க வேரியேஷன் கொடுத்து பவுல் பண்ற பவுலர்ஸ் எஃபெக்டிவா இருக்க முடியும். 170 to 175 பார் ஸ்கோரா இருக்கும். இங்க ஓடிஐலையும் சரி T20ஸ்லையும் சரி சேசிங் டீம் தான் அதிகமான மேட்சஸ் வின் பண்ணிருக்காங்க. ஸோ டாஸ் வின் பண்ற கேப்டன் சேசிங் தான் இங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஓவராலா இங்க 9 T20 மேட்சஸ் நடந்திருக்கு. 3 மேட்ச் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீமும் 6 மேட்ச் சேஸ் பண்ண டீமும் இங்க வின் பண்ணிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரா 150 ரன்ஸ் இருந்திருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் 207 ரன்ஸ் சவுத் ஆப்பிரிக்காவும் லோவஸ்ட் ஸ்கோர் 89 ரன்ஸை பாகிஸ்தானும் இங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்ன் பார்த்தா பெலோ 155 டைம்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. 170 to 189 3 டைம்ஸும் எபோவ் 190 1 டைமும் இங்க ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல சூப்பர் ஆடி வின் பண்ணாங்க. பிளேயிங் லெவன்ல சேஞ்சஸ் பண்ண வாய்ப்பில்லை. பட் லாஸ்ட் மேட்ச்ல சேவியர் பேட்லெட்டுக்கு சின்னதா இன்ஜரி ஆச்சு. ஸோ பேட்லெட்டுக்கு ரெஸ்ட் கொடுப்பாங்கன்னு தோணுது. பேட்லெட்டுக்கு ரெஸ்ட் கொடுத்தா மெரிடித்துக்கு சான்ஸ் கிடைக்கும். மற்றபடி சேம் லெவனோட தான் போவாங்க. இங்க 4 ஓவர் பவுலர்ஸ்னு பார்த்தா ஹேசில்வுட், சீனபட், தென் ஆடம் சாம்பா, தென் மெரிடித் இல்ல பேட்லெட். மற்றபடி கிரீன் அண்ட் ஸ்டாய்னிஸ் 4 ஓவர் ஷேர் பண்ணிக்கலாம். இன்கேஸ் பிச்சில் ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட் கிடைச்சா மேத்யூ ஷாட் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம். பவர் பிளே ஓவர்ஸ்ல ஹேசில்வுட் 2 ஓவர், தென் பேட்லெட் இல்ல மெரிடித் 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணலாம். டெத் ஓவர்ஸ்ல சீனபட் 2 ஓவர், தென் ஹேசில்வுட், கிரீன் அண்ட் ஸ்டாய்னிஸ், தென் பேட்லெட் இல்ல மெரிடித் 1 ஓவர் பவுல் பண்ணலாம். இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் மேட்ச் லாஸ் ஆயிருக்காங்க. பேட்டிங் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இல்லை. பட் பேட்டிங்ல பெருசா சேஞ்சஸ் பண்ண மாட்டாங்கன்னு தோணுது. பவுலிங்ல டோப்லிக்கு பதிலா லெஃப்ட் ஹேம் பேசர் ஜோஸ் ஹல்லுக்கு சான்ஸ் கிடைக்கலாம். இல்ல பிரைடன் கார்ஸை வேற எடுத்துட்டு வரலாம். மற்றபடி ஆல்மோஸ்ட் சேம் லெவனோட தான் போவாங்க. இங்க 4 ஓவர் பவுலர்ஸ்னு பார்த்தா ஆர்ச்சர், அதில் ரஷீத், தென் சக்கீப் முகமது கூட 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணலாம். தென் டாப்லி, சாம் கரன், பெத்தேல், லிவிங்ஸ்டன் எல்லாம் 2-3 ஓவர்ஸ் வரைக்கும் பவுல் பண்ணலாம். பவர் பிளேல ஆர்ச்சர், டோப்லி, தென் சக்கீப் முகமது பவுல் பண்ணுவாங்க. டெத் ஓவர்ஸ்ல ஆர்ச்சர், சக்கீப் முகமது, தென் சாம் கரன் பவுல் பண்ணுவாங்க. ஆஸ்திரேலியா விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் ஜோஸ் இங்கிலீஷ் ரீசெண்டா ஸ்காட்லாண்டுக்கு எகென்ஸ்டா 100 அடிச்சிருந்தாரு. 30-35 ரன்ஸ் ஆவரேஜா ஸ்கோர் பண்ண முடியும். தென் கிளவர்க்லையும் பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும். நம்பர் 4ல பேட்டிங் ஆடுறாரு. இந்த வென்யூல ஒரு 100 பால் மேட்ச் ஆடி அதுல 45 பால்ஸ்ல 72 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காரு. டிராவிஸ் ஹெட் அண்ட் மேத்யூ ஷாட் பேட்டிங் ஓபன் பண்ணுவாங்க. ஹெட் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 50 அடிச்சிருந்தாரு. இனிஷியலா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்தது. பட் ஆஃப்டர் 6-7 பால்ஸ் பிக்கப் ஆயிருந்தாரு. கரனோட 1 ஓவர்ல 30 ரன்ஸ் எல்லாம் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. ஹெட் பொறுத்த வரைக்கும் சீரியஸோட ஃபர்ஸ்ட் மேட்ச்ல எப்பவும் சூப்பரா ஆடக்கூடிய பிளேயர். பட் அடுத்தடுத்த மேட்சஸ்ல பெருசா பெர்ஃபார்ம் பண்றது இல்ல. தென் இனிஷியலா ஆர்ச்சர் கிட்ட கொஞ்சம் கஷ்டப்பட்டாரு லாஸ்ட் மேட்ச்ல. ஸோ ரிஸ்க் எடுக்க ரெடி அப்படின்னா கிராண்ட் லீக்ல டிராவிஸ் ஹெட்டை டிராப் பண்ணலாம். பட் ஸ்மால் லீக்ல டிராப் பண்றது ரொம்ப ரிஸ்க். சடனா பெரிய ஸ்கோர் அடிக்க முடியும். அதுவும் 1 ஓவர்லயே 20-30 ரன்ஸ் அடிக்கக்கூடிய பிளேயர். ஆல்மோஸ்ட் 85% பீப்புள் கிட்ட டீம்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. மிச்சு மார்ஷ் 1 டவுன்ல பேட்டிங் ஆடுறாரு. ஆல்மோஸ்ட் 34% பீப்புள் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மார்ஷோட ரீசன்ட் ஃபார்ம் தான் மெயின் ரீசன். T20 வேர்ல்டு கப்ல இருந்து இது வரைக்கும் பெரிய ஸ்கோர் அடிக்கவே இல்லை. 2-3 மேட்சஸ்ல 30-35 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. தென் ரீசெண்டா பவுலிங்கும் போடுறதில்ல. பட் இந்த மேட்சுக்கு கொஞ்சம் ரிஸ்கா டீம்ல ட்ரை பண்ணி பாருங்க. சம்டைம் பவர் பிளேல பேட்டிங் ஆட சான்ஸ் இருக்கு. 30+ ரன்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். பட் மார்ஷ் அகேன்ஸ்ட் லெக் பிரேக் பவுலர்ஸ் கொஞ்சம் வீக்கா இருக்காரு. இங்கிலாந்துல லிவிங்ஸ்டன் அண்ட் அதில் ரஷீத் 2 பேருமே லெக் பிரேக் பவுலர்ஸ். ரஷீத் கிட்ட ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு மார்ஷ்.
டிம் டேவிட் மிடில் ஆர்டரில் பேட்டிங் ஆடுறாரு. தென் கேச்சிங் பிளேஸ்லேயே நிற்கிற பிளேயர். லாஸ்ட் ஓவர்ஸில் குயிக்காக 20-30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். கிராண்ட் லீக்ல வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்மால் லீக்ல பெருசா இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியாது டிம் டேவிட்டால. மேத்யூ ஷாட் 30-35 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். பொதுவாக மேத்யூ ஷாட் டொமஸ்டிக் கிரிக்கெட்ல சூப்பராக ஆடக்கூடிய பிளேயர். பட் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல பெருசா பெர்ஃபார்ம் பண்றதில்ல, கன்சிஸ்டண்டா ஆடுறதில்ல. ஒரு மேட்ச் ஆடுனா அடுத்து 3-4 மேட்சஸ் பெர்ஃபார்ம் பண்றதில்ல. இங்க பவர் பிளேல ஆடுறதால டீசெண்டா ஆட முடியும். T20ஸ்ல ஓப்பனிங்ல நல்ல ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு. ஸோ 30-35 ரன்ஸ் அடிக்க சான்ஸ் இருக்கு. ஆஃப் பிரேக் பவுலரும் கூட. இங்கிலாந்துல 2 லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் மிடில் இருக்காங்க. சம்டைம் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம். ஸ்டோய்னிஸ் அண்ட் கேமரன் கிரீன் 2 பேருமே ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான். 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவாங்க. சம்டைம் 1 ஓவர் எக்ஸ்ட்ராவாகவும் கிடைக்கலாம். தென் டெத் ஓவர்ஸ்ல 1 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. தென் மிடில் ஆர்டர்ல பேட்டிங் ஆடுறாங்க. பட் ஸ்டோய்னிஸ் கொஞ்சம் அப் த ஆர்டர்ல பேட்டிங் ஆடுறாரு. பவுலிங்ல ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. பவுல் பண்ணாலே 1 விக்கெட்டாவது எடுத்து கொடுக்குறாரு ஸ்டோய்னிஸ். பவுலிங்ல 1 விக்கெட், தென் பேட்டிங்ல 10-15 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாலே ட்ரீம் டீமுக்குள்ள வர முடியும். கிரீன் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 7th டவுன்ல பேட்டிங் ஆடுறாரு. டவுன் ஆர்டர்ல பேட்டிங்ல பெருசா இல்ல. ப்ரொமோட் பண்ணா நல்லா ஆட முடியும். தென் பவுலிங்ல 1 விக்கெட்டாவது மினிமம் எடுத்து கொடுக்குறாரு. கிரீன் கூட கம்பேர் பண்றப்போ ஸ்டோய்னிஸ் பெட்டர். பட் ஸ்டோய்னிஸ் பேட்டிங்ல அதில் ரஷீத் கிட்ட ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. ஓடிஎஸ்ல 5 டைம்ஸும் T20ஸ்ல 3 டைம்ஸும் ரஷீத் கிட்ட அவுட் ஆயிருக்காரு ஸ்டோய்னிஸ். ஆடம் சாம்பா லாஸ்ட் மேட்ச்ல 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. ரீசெண்டா 100 பால் சீரீஸ்ல சூப்பரா பவுல் பண்ணியிருந்தாரு. இந்த கண்டிஷன்ல லாஸ்டா இந்த வென்யூல நடந்த மேட்ச்ல 3 விக்கெட் எல்லாம் எடுத்திருக்காரு. தென் சால்ட்டுக்கு அகேன்ஸ்டா சூப்பரா பவுல் பண்ணியிருக்காரு. மினிமம் 1 விக்கெட்டாவது எடுக்க முடியும். ஹேசல்வுட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. லாஸ்ட் மேட்ச்ல 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. சூப்பர் லைன் அண்ட் லெங்க்ல பவுல் பண்ணியிருந்தாரு. மினிமம் 1 விக்கெட்டாவது எடுக்க முடியும். டெத் ஓவர்ஸ்ல 1 ஓவர் பவுல் பண்றாரு. ஸோ 1 விக்கெட்டுங்கிறது 2 விக்கெட்டா கூட மாறலாம். இங்க டெஸ்ட் மேட்ச்ல 1 மேட்ச் பவுல் பண்ணி அதுல 5 விக்கெட் எடுத்திருக்காரு. சீன் அபாட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு. அப்பாட்டு பவுலிங் பண்ற ஓவர்ஸ் எல்லாம் விக்கெட் டேக்கிங் ஓவர்ஸ். பவர் பிளேயோட லாஸ்ட் ஓவர், தென் டெத் ஓவர்ஸ்ல 2 ஓவர் பவுல் பண்றாரு. ஸோ 1-2 விக்கெட்ஸ் ஈஸியா எடுக்க முடியும். 2-3 விக்கெட்ஸ் மொத்தமா எடுக்கக்கூடிய பவுலர். தென் வேரியேஷன் கொடுத்து பவுல் பண்றாரு. ஸ்லோவர் பால்ஸ்ல விக்கெட்ஸ் விழுது. ஸோ அப்பாட்ட மஸ்டா டீம்ல ட்ரை பண்ணணும். மெரிடித் இல்ல பார்ட்லெட் 2 பேருமே 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. பவர் பிளேல 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவாங்க. மெரிடித் விக்கெட் டேக்கிங்ல பெருசா இல்ல. பட் பார்ட்லெட் விக்கெட் டேக்கிங் பவுலர். டீசன்ட் பேட்டரும் கூட, அதையும் கன்சிடர் பண்ணணும். இங்கிலாந்து விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் பில் சால்ட், தென் ஜார்டன் காக்ஸ். சால்ட் தான் ஒர்க் பண்ணுவாரு. பேட்டிங் ஓபன் பண்றாரு. ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே அட்டாக்கிங்கா ஆடக்கூடிய பிளேயர். பட் லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடின மாதிரி இருந்தது. அவுட் ஆனப்போ ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட் தெரிஞ்சது. ஸோ சால்ட்டை இந்த மேட்சுக்கு டீம்ல ட்ரை பண்ணுங்க. பிக் இன்னிங்ஸ் ஆடக்கூடிய பிளேயர். இந்த வென்யூல T20ல டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் எகென்ஸ்ட் ஆடம் சாம்பா கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காரு. லாஸ்டா சாம்பாவை ஃபேஸ் பண்ண 3 மேட்ச்லையும் சாம்பா கிட்ட தான் அவுட் ஆயிருக்காரு பில் சால்ட். பட் பவர் பிளேல 30-40 ரன்ஸ் குயிக்கா அடிக்க முடியும். ஜோர்டன் காக்ஸ் 1 டவுன்ல பேட்டிங் ஆடுறாரு. டொமஸ்டிக்ல டீசெண்டா ஆடி இருக்காரு. டாப் ஆர்டர்ல ஆடுறதால கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வென்யூல டீசெண்டா ஆடி இருக்காரு. லியாம் லிவிங்ஸ்டன் நம்பர் 4ல பேட்டிங் ஆடுறாரு. தென் 2-3 ஓவர்ஸ் பவுல் பண்றாரு. லாஸ்ட் மேட்ச் பேட்டிங் அண்ட் பவுலிங்ல கலக்கி இருந்தாரு. ரீசெண்டா பேட்டிங்ல பெரிய ஸ்கோர் அடிக்கிறது இல்ல. பட் 30-35 ரன்ஸ் ஸ்கோர் பண்றாரு. தென் பவுலிங்ல 1 விக்கெட்டாவது மினிமம் எடுத்து கொடுக்குறாரு. இங்க மிடில்ல லிவிங்ஸ்டன் மட்டும்தான் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டு பேட்ஸ்மேன். ஸோ டீசெண்டா ஆட முடியும். இந்த வென்யூலையும் டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ டீம்ல ட்ரை பண்ணுங்க. பெத்தேல் அண்ட் ஜாமி ஓர்டன். பெத்தேல் 5th டவுன்ல பேட்டிங் ஆடுறாரு. தென் 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவாரு. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். இந்த மேட்சுக்கு பெத்தேல ஜஸ்ட் டீம்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மேட்சுக்கு எஃபெக்டிவா இருப்பாருன்னு தோணுது. ஸோ டீம்ல கொஞ்சம் ரிஸ்கா ட்ரை பண்ணி பாருங்க. ஆஸ்திரேலியன் பேட்டர்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் பவுலர்ஸ் கிட்ட கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. தென் பேட்டிங்லையும் டீசெண்டா ஆட முடியும். ஓர்டன் டவுன் ஆர்டர்ல பேட்டிங் ஆடுறாரு. 15-20 ரன்ஸ் ஆவரேஜா ஸ்கோர் பண்ற பிளேயர். டீசன்ட் பவுலரும் கூட. பட் ரீசன்ட் டைம்ஸ்ல அதிகமா பவுல் பண்றது இல்ல.
ஸோ பவுலிங்கில் பெருசாக யோசிக்க முடியாது, பட் பேட்டிங்கில் ரன்ஸ் அடிக்க முடியும். டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகிற மாதிரி டீம் ட்ரை பண்ணுறதா இருந்தால் கிராண்ட் லீக்ல ஜாமி வாட்சனை ட்ரை பண்ணி பாருங்க. சாம் கரன் அண்ட் வில் ஜாக்ஸ் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். நல்ல பிளேயர், பெரிய இன்னிங்ஸ் ஆடக்கூடிய பிளேயர். ரீசெண்டாக 100 பால் சீரீஸில் ஆவரேஜாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஆஃப் பிரேக் பவுலரும் கூட, பட் இங்கே ஏகப்பட்ட பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. தென் ஆஸ்திரேலியாவில் டிராவிஸ் ஹெட் மட்டும்தான் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். இன்கேஸ் வில் ஜாக்ஸ் பவுல் பண்ணுறதா இருந்தால் பவர் பிளேல 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம், பட் அது ரொம்ப ரேராக தான் நடக்கும். பேட்டிங்கில் இந்த வென்யூவில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இங்கே 6 இன்னிங்ஸில் 201 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு 34 ஆவரேஜில். ஸோ வில் ஜாக்ஸை இந்த மேட்சுக்கு டீமில் ட்ரை பண்ணி பாருங்க. சாம் கரன் லாஸ்ட் மேட்ச்சில் டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ரீசன்ட் மேட்சஸில் பவுலிங்கில் மினிமம் 1 விக்கெட்டாவது எடுக்கிறாரு. தென் பேட்டிங்கில் 20-30 ரன்ஸ் ஆவரேஜாக ஸ்கோர் பண்ணுறாரு. இங்கே இங்கிலாந்து பேட்டிங் ஆர்டர் கிரேட்டாக இல்லை. ஸோ கரன் பேட்டிங்கில் டீசெண்டாக ஆட முடியும். தென் பவுலிங்கில் 1 விக்கெட்டாவது எடுத்தாலே ட்ரீம் டீமுக்குள்ளே வர முடியும். டெத் ஓவர்ஸில் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு, அதை கன்சிடர் பண்ணணும். அதில் ரஷீத் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். லெக் பிரேக் கோகுலி பவுலர், விக்கெட் டேக்கிங் பவுலர். அகேன்ஸ்ட் மிச் மார்ஷ் தென் ஸ்டாய்னிஸ் சூப்பராக பவுல் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூவில் ஓடிஎஸ்ல சூப்பராக பவுல் பண்ணியிருக்காரு, பட் T20ஸ்ல கிரேட்டாக இல்லை. பட் ஆஸ்திரேலியன் பேட்டர்ஸ் ஸ்பின்னர்ஸ் கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. தென் அதில் ரஷீத் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறதால 1-2 விக்கெட்ஸ் எடுக்க சான்ஸ் இருக்கு. ஜோஃப்ரா ஆர்ச்சர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. விக்கெட் டேக்கிங் பவுலர். இந்த வென்யூவில் சூப்பராக பவுல் பண்ணியிருக்காரு. தென் எகென்ஸ்ட் டிராவிஸ் ஹெட்டும் சூப்பராக பவுல் பண்ணியிருக்காரு. ஆர்ச்சர் மாதிரி பவுலர்ஸ் இந்த பிச்சில் எஃபெக்டிவாக இருக்க முடியும். ஸோ ஆர்ச்சரை மஸ்டா டீமில் ட்ரை பண்ணணும். டோப்லி லாஸ்ட் மேட்ச்சில் 1 ஓவர் தான் பவுல் பண்ணியிருந்தாரு. ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டாக இல்லை. விக்கெட் டேக்கிங்கில் பெருசாக இல்லை. இந்த வென்யூலையும் நம்பர்ஸ் கிரேட்டாக இல்லை. சகிப் முகமது விக்கெட் டேக்கிங் பவுலர். எல்லா மேட்ச்லையும் 1-2 விக்கெட்ஸ் மினிமம் எடுத்து கொடுக்குறாரு. பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. டெத் ஓவர்ஸில் விக்கெட்ஸ் எடுக்க சான்சஸ் அதிகம். இந்த வென்யூவில் ஒரு மேட்ச் பவுல் பண்ணி அதில் 4 எடுத்திருக்காரு. பிரெடன் காஸ் இல்லை ஜோஸ் ஹல் லெஃப்ட் ஆர்ம் மீடியம் பேசர். சம்டைம் எஃபெக்டிவாக இருக்கலாம். இனிஷியல் ஓவர்ஸ் பவுல் பண்ண சான்ஸ் இருக்கு. பிரெடன் காஸ் விக்கெட் டேக்கிங் பவுலர். டீமில் இருந்தால் கிராண்ட் லீக்ல மஸ்டாக ட்ரை பண்ணுங்க. டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் சால்ட் அண்ட் ஜோஸ் இங்கிலீஷ். பேட்டர்ஸில் டிராவிஸ் ஹெட், லிவிங்ஸ்டன், தென் பெத்தேல இந்த மேட்சுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். தென் ஆல்ரவுண்டர்ஸில் ஸ்டோய்னிஸ், சாம் கரன், தென் கேமரன் கிரீன். பவுலர்ஸில் ஹாசல்வுட், ஆர்ச்சர், தென் சீனபட். இதில் வில் ஜாக்ஸ், ஆடம் சாம்பா, தென் அதில் ரஷீதை ட்ராப் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க். தென் இங்கிலீஷ் இல்லை ஹெட்டுக்கு பதிலாக மார்ஷ் இல்லை மேத்யூ ஷாட்டை கூட ட்ரை பண்ணலாம். கிரீனுக்கு பதிலாக சாம்பாவை கூட ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ல ஜோர்டன் காக்ஸ், மிச் மார்ஷ், தென் சகிப் முகமதெல்லாம் ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு லிவிங்ஸ்டன், சாம் கரன், தென் ஸ்டாய்னிஸை ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு டிராவிஸ் ஹெட், மிச் மார்ஷ், பில் சால்ட், தென் வில் ஜாக்ஸ் ஆல்சோ பெட்டர் ஆப்ஷனாக இருப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கிரிக்கெட் பேசுவோம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலிகிராமில் கொடுக்கப்படும். டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மிக்க நன்றி.